வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பிரபஞ்சத்துல மனிதர்கள் உருவாக்குறது மட்டுமே அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இயற்கையாகவே பல அதிசயங்கள் நம்ம உலகத்துல நம்மள சுத்தி இருக்கு. இந்த பிரபஞ்சமே ஒரு அதிசய பிரளயம். ஆமாங்க. இந்த பிரபஞ்சத்துல நிறைய அதிசயமான விஷயங்கள் இருக்கு. அதாவது மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அத பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம். அந்த சீரிஸ் தான் இது. வாங்க முதல்ல நம்ம குஜராத்ல இருக்க கோலியா கடற்கரையை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க. எல்லா கடற்கரையும் தானே, இதுல என்ன அதிசயம் தானே கேக்குறீங்க? ஆமாங்க. இது ஒரு அதிசயமான கடற்கரை. அப்படி என்ன அதிசயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடற்கரைக்கு உள்ள ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு மக்கள் போறதுக்காக அந்த கடலே உள்வாங்கி மக்களுக்கு வழிவிட்டு, பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அது தானா கடல் பழைய நிலைமைக்கு வந்துருமா. அதாங்க அதிசயம். கடலே உள்வாங்கி திருப்பி தன்னுடைய பழைய நிலைமைக்கு வருதாம். இந்த அதிசயத்தை பார்க்க நிறைய மக்கள் போவாங்க. அதையும் தாண்டி அங்க சுத்தி இருக்க மக்கள்லாம் அங்க போய் பூஜை பண்ணுவாங்க. இந்த கோயில்ல சிவன் 5 லிங்கமா இருப்பாங்க. ஆமாங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வாங்க வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன வரலாறுன்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க. இது பஞ்ச பாண்டவர்களுடைய மகாபாரதத்துல வர ஒரு கதை தான். கதைன்னு நினைக்காதீங்க. இது ஒரு உண்மை சம்பவம். மகாபாரதம் உண்மைங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டு தான். இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பஞ்ச பாண்டவர்கள் அவர்களுடைய சொந்த பெரியப்பா பசங்ககிட்டயே போராடுவாங்க, சண்டை போடுவாங்க. அதுல அவங்க சொந்த பந்தங்களையே குத்தி கொல்லுவாங்க குருஷேஸ்திரப்பூர்ல. அப்படி குத்தி கொன்னு அவங்க தன் நாட்டை அடைவாங்க. அது என்னதான் நியாயத்துக்காக, அதாவது பாஞ்சாலிய அவங்க கௌரவர்கள் அவமானப்படுத்துறதுக்காக பாண்டவர்கள் செய்த போர், அவங்களுடைய தன்மானத்துக்காக செஞ்ச போர் அப்படின்னாலும் அதுவும் ஒரு சுயநலம் தானே. அதுல நிறைய உயிர்கள் கொல்லப்பட்டு அந்த குருஷேஸ்திர போர்ல ரத்த ஆறே ஓடுச்சு. அப்படிப்பட்ட குருஷேஸ்திர போர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. தன் சொந்த அண்ணனான கர்ணனையே பாண்டவர்கள் கொலை பண்ணியிருப்பாங்க. இதுல நிறைய உயிர்கள் சேதமாயிருக்கும். இவ்வளவு ஏன், பாண்டவர்களுடைய பசங்க 5 பேருமே இறந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம அபிமன்யுவும் இறந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல உயிர்களை பலி கொடுத்து, பல உயிர்களை கொன்று இந்த போர்ல வெற்றி பெற்று வந்த பாண்டவர்களுக்கு குற்ற உணர்ச்சி மிகவும் அதிகமாக இருந்துச்சாம். இந்த குற்ற உணர்ச்சி தீர என்ன பண்றதுன்னு கிருஷ்ணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்களாம். அவர்தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே. அவரும் எங்களுக்கு ஒரு வழியை சொன்னாராம். இந்த பாவங்களை செய்யறது மட்டும் இல்ல, அந்த பாவங்களை நம்ம செஞ்சுட்டோம்னு சொல்லி மனம் வருந்தி தன் குற்றத்தை உணர்ந்து கொள்பவன் மிகவும் ஞானி. கண்டிப்பாக அவனுக்கு பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த விமோசனத்துக்கான வழியையும் சொன்னாராம். அவரு பாண்டவர்கள் கிட்ட 5 பேரு பாண்டவர்கள் கிட்ட ஒரு கருப்பு கன்றையும் கருப்பு கொடியையும் கொடுத்தாராம். இந்த கன்றையும் கொடியும் எடுத்துக்கிட்டு நீங்க நம்ம தேசம் முழுக்க போங்க. எங்க இந்த 2ம் வெள்ளையாக மாறுதோ அங்கதான் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட பாண்டவர்களும் தினமும் நாடு நாடா அந்த கன்றையும் கொடியையும் எடுத்துட்டு சுத்தினாங்களாம். அவங்க தேடி தேடி அலைஞ்சது ரொம்ப களைச்சு போயிட்டாங்களாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒவ்வொரு இடம்பெயர்ந்துட்டே வந்தாங்களாம். எங்கேயுமே அந்த கன்றும் கொடியும் நிறம் மாறலையா. கடைசியாக அவங்க குஜராத்ல இருக்க கோலியா கடற்கரைக்கு வந்தாங்களாம். அங்க வந்த போதுதான் அது 2ம் வெண்மையாக மாறிச்சான். இதை பார்த்த பாண்டவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அவர்கள் அங்கு சிவனை நோக்கி பூஜை செய்தார்களாம். அங்கு தோன்றிய சிவன் 5 லிங்க வடிவமாக தோன்றி பாண்டவர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தாராம். அதுதான் இங்க குஜராத் கோலியா கடற்கரையில் இருக்கிற நிஷ்கின் மகாதேவ் டெம்பிள், அதாவது நிஷ்கின் மகாதேவ் கோயில் அப்படின்ட்டு பெயர்ல இருக்கு. இங்க தினமும் மக்கள் தங்கள் பூஜைகளை செய்வாங்களாம். அவங்களுக்கும் சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமா. எல்லா கோயிலோட இங்க என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோயில் கடலுக்குள்ள இருக்கும். கடல் உள்வாங்கி கொஞ்ச நேரத்திலேயே பழைய நிலைமைக்கு வந்துடும். அந்த கடல் உள்வாங்கும் போது மக்கள் காலார நடந்து இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க.
பிறகு அந்த நேரம் வந்த உடனே கடல் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பழைய நிலைமைக்கு திரும்பும். அதை பார்த்த மக்கள் அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க. இது ஒரு அதிசயமான கோயில். இங்க ஆன்மீகமும் இயற்கையும் இயல்பாகவே மையல் கொண்டிருக்கிறது. இந்த கோயிலை பார்த்தா மன அமைதி மட்டும் இல்ல, சாப விமோசனமும் கிடைக்குமா. இந்த கோயில்ல தரிசனம் செய்ய மக்களுக்கு 3 இருந்து 4 மணி நேரம் மட்டுமே கிடைக்கும். அதுக்குள்ள அவங்க அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துடணும். இல்லைன்னா கடல் தன் பழைய நிலைமைக்கு வந்துரும். அப்புறம் அங்கிருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். மக்கள் நீந்தி தான் வரணும். இந்த கோயிலுடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னா, நிஷ்கலங் அப்படின்னா கழிவற்றவர்னு பெயர், இல்ல பாவமற்றவர்னு பெயர். அதாவது பாண்டவர்களுடைய பழியையும் பாவமும் தீர்த்த சிவன் அப்படிங்கிறதுனால இதற்கு நிஷ்கலங்கர் அப்படின்ற பேர் வந்துச்சு. அதான் நிஷ்கலங்கர் மகாதேவ் கோயில். இந்த மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.